வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் களரிற்றறிவார் நாயனார் புராணம் 109வது திருப்பாடல். மன்னும் இராமேச்சரத்து மாமணியை முன் வணங்கி பன்னும் தமிழ் தொடை சாத்தி பயில்கின்றார் பாம்பு அணிந்த சென்னியர் மாதோட்டத்து திருக்கேதீச்சரம் சார்ந்த சொல் மலர் மாலைகள் சாத்தி தூரத்தே தொழுது அமர்ந்தார். நிலைபெற்ற திரு ராமேஸ்வரத்தில் எழுந்தருளிய பெரிய சிந்தாமணி போன்றவராகிய இறைவரை வணங்கி தமிழ் மாலையாகிய திருப்பதிகத்தினை சாத்தி வழிபடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளிய பதிகம் நம் தவக்குறைவு காரணமாக நமக்கு இப்பொழுது கிடைக்கப்பெறவில்லை. எம்பெருமானை பணிந்து வணங்கி சேரமான் பெருமாள் நாயனாருடன் சில நாட்கள் அங்கே தங்குகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்பொழுது இலங்கை ஈழ நாட்டில் இருக்கின்ற மாதோட்டத்து திருக்கேதீச்சரத்தினை இங்கு ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே வணங்கி திருப்பதிகம் பாடி அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இலங்கை ஈழ நாட்டில் இருக்கின்ற திருத்தலம் திருக்கேதீச்சரம் திரு ராமேஸ்வரத்திற்கும் திருக்கேதீஸ்வரத்திற்கும் இடையே கடல் இருக்கின்றது. எனவே தூரத்தே இருந்தபடியே தொழுது இத்திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நாம் ஏற்கனவே திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் புராணத்திலும் இவ்விரு பெருமக்களும் திருக்காலத்தியில் இருந்தவாறே வடநாட்டு திருப்பதிகளையெல்லாம் பாடி அருளினார்கள் என்று நாம் பார்த்தோம். அதே போன்று இங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே திரு கேதீஸ்வரத்தை பணிந்து வணங்கி திருப்பதிகம் அருளுகின்றார். மாதோட்டம் என்பது ஊரின் பெயர், கேதீஸ்வரம் என்பது கோயிலின் பெயர். அவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகம் நட்டப்பாடை பண்ணில் அமைந்த 7வது திருமுறை 80வது திருப்பாடல். இத்திருப்பதிகத்தின் முதல் மற்றும் நிறைவு திருப்பாடல்கள் பின்வருமாறு. திருச்சிற்றம்பலம். நத்தார் புடை ஞானன் பசு ஏரின் நனை கவிழ்வாய் மத்தம் மத யானை உரி போர்த்த மழுவாளன் பத்தாகிய தொண்டர் தொழு பாலாவியின் கரைமேல் செத்தாரெலும் பணிவான் திரு கேதீச்சரத்தானே. கரையார் கடல் சூழ்ந்த களி மாதோட்ட நன்னகருள் சிறையார் பொழில் வண்டி யாழ் செய்யும் கேதீச்சரத்தானை மறையார் புகழ் ஊரன் அடி தொண்டன் உரை செய்த குறையா தமிழ் பத்தும் சொல கூடா கொடுவினையே. திருச்சிற்றம்பலம். திருக்கேதீஸ்வர தலபுராணத்தை நாம் திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்தை சிந்திக்கும் பொழுது பார்த்திருக்கின்றோம். பிருகு முனிவர் முதலியவர்களும் மாலியவான் எனும் அசுரனும் பூஜித்து பேறு பெற்ற தலம். இனி 110வது திருப்பாடல். திருவி ராமேச்சரத்து செழும்பவள சுடற்கொழுந்தை பரிவினால் தொழுது அகன்று பரமர் பதி பிறப்பணிந்து பெரு விமானத்தின் இமையோர் வணங்கு பெரும் திருச்சுழியல் மருவினார் வன்தொண்டர் மலைவேந்தருடன் கூட. திருவி ராமேச்சரத்தில் செழும் பவளம் போன்ற சுடற்கொழுந்தாகிய இறைவரை அன்பினால் தொழுது சென்று இறைவருடைய திருப்பதிகள் பலவற்றையும் பணிந்து வணங்குகின்றார். இளையான்குடி, தஞ்சாக்கை முதலான தலங்கள் இவை. தஞ்சாக்கை என்பது தேவார வைப்பு தலங்களுள் ஒன்று. தஞ்சாக்கூர் என்று வழங்கப்படும். அவ்வாறு மற்றைய தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு திருச்சுழியல் எனும் திருப்பதிக்கு வந்து எழுந்தருளுகின்றனர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும். இந்த திருச்சுழியல் என்பது ஆகாய விமானங்களுடன் செல்லும் வானத்தவர்கள் தம் விமானங்களுடன் வந்து வணங்குகின்ற திருத்தலம் இது. 111வது திருப்பாடல். திருச்சுழியில் இடம் கொண்ட செம்பொன் மலை சிலையாரை கருச்சுழியில் வீழாமை காப்பாரை கடல்விடத்தின் இருள் சுழியும் இடற்றாரை இறைஞ்சி எதிர் இதழி மலர் பருச்சுழியத்துடன் ஊனாய் உயிர் எனும் பாமலர் புனைந்தார். திருச்சுழியில் இடம் கொண்டு வீற்றிருக்கும் பெருமான் திருமேனிநாத சுவாமி. அவர் செம்பொன் மலையான மேருவை வில்லாக ஏந்தியவர். அவர் கருச்சுழியில் உயிர்களை விழாமல் காப்பவர். கர்ப்பமாகிய சுழியிலே உயிர்கள் விழாதபடி காப்பவர். கடலில் எழுந்த விடத்தின் கருமை தங்கிய கண்டத்தினை உடையவர். அத்தகைய பெருமானது திருமுன்பு விழுந்து வணங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொன்றை மலர் மாலையால் ஆகிய பருத்த சுழியத்துடன் கூட
ஊனாய் உயிர் புகழாய் என்று தொடங்கும் சொல் மலர் மாலையினை பெருமானுக்குச் சூட்டுகின்றார். பருச்சொழியம் என்பது பரிய சுழிய மாலை முடிப்பு. சுழியம் என்பது ஆண்கள் அணியும் ஒரு வகை ஆபரணம். திருச்சொழியல் பெருமானை போற்றி இவ்வாறு திருப்பதிகம் அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 7வது திருமுறை 82வது திருப்பதிகமாக அமைந்திருக்கின்றது. நட்டபாடை பண்ணில் அமைந்தது. நட்ட ராகம் என்றும் இந்த பதிகத்தினுடைய பண் என்றும் ஒரு மரபு இருந்து வருகின்றது. அத்தகைய திருச்சொழியல் திருத்தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் பின்வருமாறு. திருச்சிற்றம்பலம். ஊனாய் உயிர் புகழாய் அகல் இடமாய் முகில் பொழியும் வானாய் வருமதியாய் விதி வருவானிடம் பொழிலின் தேனாதரித்து இசைவண்டினம் மிழற்றும் திருச்சொழியல் நானாவிதம் நினைவார்தமை நலியார் நமன் தமரே. நீரூர் தரு நிமலன் திருமலையார் கயல் அருகே தேரூர் தரும் அரக்கன் சிரம் நெறித்தான் திருச்சொழியல் பேரூரென உறைவானடி பெயர் நாவலர் கோமான் ஆரூரன தமிழ்மாலை 10 அறிவார் துயர் இலரே. திருச்சிற்றம்பலம். திருச்சொழி என்று அழைக்கப்படுகின்ற திருச்சொழியல் தலம் பாண்டிய நாட்டின் தேவார பாடல் பெற்ற 14 தலங்களுள் ஒன்று. மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வந்து அருப்புக்கோட்டைக்கு கிழக்கே சிறிது தூரத்தில் அடையத்தக்கது. ராமநாதபுரம் பரமக்குடி வழியாகவும் வந்து அடையலாம். திருச்சுழி, மதுரை, ராமேஸ்வரம் என்ற 3 திருக்கோயில்களும் ஒரே மாதிரியான கட்டுமான அமைப்பினை உடையவைகள். சுவாமியின் திருநாமங்கள் திருமேனிநாதர், சுழகேசர், பிரளயவிடங்கர், தனுநாதர், மணக்கோலநாதர், கல்யாணசுந்தரர், பூமீஸ்வரர், பூமிநாதர். இறைவியார் திருநாமங்கள் சகாயவல்லி, துணைமாலையம்மை, சொர்ணமாலை, முத்து மாலை உமையாள், மாணிக்க மாலை. தீர்த்தம் பாவகிரி நதி, கவ்வைக்கடல். இது கோயிலுக்கு எதிரே அமைந்திருக்கின்ற தெப்பக்குளம். பூமி தீர்த்தம் மற்றும் சூல தீர்த்தம். கவுண்டின்ய நதி தீர்த்தமாக விளங்குகின்றது. சிவபெருமான் ஒரு சமயம் பிரளயத்தை சுழித்து பூமிக்குள் புகச் செய்தார். எனவே திருச்சுழியல் என்று பெயர் வந்தது. மூலவர் ஸ்வயம்புலிங்க திருமேனி. அம்பாள் திரிபங்கி லக்ஷண அமைப்பில் இடுப்பு, கழுத்து, இடக்கால் சற்று சாய்ந்து நடன அமைப்பில் தரிசனம். வயலூர், முக்திமாநகர், முக்திபுரம், முக்திநகர், ஆவர்தபுரம், சூலபுரம், சூலநகர், திரிசூலபுரம், அரசவனம், போதிவனம், சுழிகை, சுழிகாபுரி, சுழியல், திருச்சுழியல் என்று 14 தல நாமங்கள் இத்தலத்திற்கு. திரேதாயுகத்தில் பூமி தேவி இங்கே சிவபெருமானை பூஜை செய்தாள். பிரளயம் சுழித்த லீலையும் நடந்தது. கௌதமர் மற்றும் அகலிகைக்கு இறைவனார் இங்கே திருநடன திருக்காட்சியும் திருமணக்கோலமும் காண்பித்தார். இத்தலத்தின் தலபுராணம் 18 புராணங்களுள் ஒன்றான மகாஸ்காந்த புராணத்தில் க்ஷேத்திர காண்டத்தில் இருக்கின்றது. அதனை தமிழில் மொழிபெயர்த்து தலபுராணமாக பாடியருளியவர் ஆறாவமுதாச்சாரியார் என்ற சைவச் சான்றோர். பங்குனி மாதம் திருக்கல்யாண தினத்தன்று கௌதமர் மற்றும் அகலிகை திருவுருவங்களை சுவாமிக்கு எதிரே எழச் செய்து சுவாமியும் அம்பாளும் திருமண திருக்கோலத்தை காண்பிப்பதாக ஐதீக திருவிழா நடைபெறுகின்றது. தேவர்கள் திருமால், பிரம்மன், இந்திரன், மன்மதன், சூரியன், சித்திரத்வஜன் என்ற கிண்ணறர் தலைவன், சித்திரரூபன், நந்தீஸ்வரர், பூமிதேவி என்று இத்தலத்தில் இறைவனாரை வழிபட்டு பேறு பெற்றவர்கள் எண்ணற்றவர்கள். திருச்சொழியல் திருக்கோயிலைச் சுற்றி அஷ்டலிங்க கோயில்கள் அமைந்திருக்கின்றன. மடங்களும் சத்திரங்களும் நந்தவனங்களும் மண்டபங்களும் நிறைய அமைந்திருக்கின்றன. வருடத்தின் மாதங்கள் தோறும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. சித்திரை விஷு, அதில் கம்பத்தடி மண்டபத்தில் பஞ்சாங்கம் வாசித்தல், இரவு சுவாமி அம்மைக்கு ரக்ஷாபந்தனமாகி சப்பரத்தில் தேர்வீதி உலா வருதல், திரு ஆடிப்பூரம் அம்மைக்கு ரக்ஷாபந்தனமாகி ஊஞ்சல் ஆடி பின்னர் தேர் வீதியில் எழுந்தருளுதல், விநாயகர் ஆவணி மூலம் பிட்டுத் திருவிழா, நவராத்திரியில் 9 நாளும் அம்மை பல திருக்கோலங்களில் கொலுவீற்றிருத்தல், விஜயதசமி அன்று மாலையில் சுப்பிரமணியர் குதிரை வாகனத்தில் பாவகரி என்ற கவுண்டின்ய நதிக்கு எழுந்தருளி அம்பு போடும் லீலை, ஐப்பசி விஷு, கந்தசஷ்டி, கார்த்திகை சோமவாரம், திருக்கார்த்திகை, மார்கழியில் தனுர்மாத பூஜை, ஆருத்ரா தரிசனம்,
உத்தராயண புண்ணியகால மகர சங்கராந்தி, தைப்பூசம், மாசி மகம் என்று பல உற்சவங்கள். இவையெல்லாம் திருச்சொழியல் ஸ்தலத்தை பற்றிய ஸ்தல விசேஷ குறிப்புகள். 112வது திருப்பாடல். அங்கணரை பணிந்து உறையும் ஆரூரர்க்கு அவ்வூரில் கங்குலிடை கனவின்கண் காளையாம் திருவடிவால் செங்கையில் பொன் செண்டும் திருமுடியில் சுழியம் உடன் எங்கும் இலா திருவேடம் என்புருக முன்காட்டி. இறைவரை திருச்சொழியலிலே வணங்கி தங்கியிருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவ்வூரில் இரவில் கனவில் வெளிப்படுகின்றார் இறைவர். காளையாகிய திருவடிவத்துடன் தோன்றி தம் திருச்செங்கையிலே பொற்செண்டும் திருமுடியில் சுழியமுமாகி இத்திருக்கோலத்துடன் இது எங்கும் காண முடியாத திருவேடமாக எலும்பும் உருகும்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காட்டுகின்றார். காளையாகிய திருவடிவத்தினை இறைவர் இவ்வாறு காட்டுகின்றார். காளை பருவம் என்பது 16 வயது நிரம்பிய ஆண்களின் பருவம். அதற்கு காளை பருவம் என்று பெயர். அத்தகைய காளை திருவடிவத்துடன் இறைவனார் கையில் பொற்செண்டும் திருமுடியில் சுழியத்தோடும் காட்சி தருகின்றார். வைகரையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இவ்வாறு திருக்காட்சி அருளுகின்றார். அவ்வாறு திருக்காட்சி அருளியதோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருளுகின்றார், யாம் இருப்பது காணப்பேர் என்று திருவாய் மலர்ந்தருளுகின்றார். அந்த கனவில் 113 மற்றும் 114வது திருப்பாடல்கள். காணப்பேர் யாம் இருப்பது என களறி கங்கை எனும் வானப் பேராரும் உலவும் மாமுடியார்தாம் அகல ஞானப் பேராளர் உணர்ந்து அதிசயித்து நாகமுடன் ஏன பேரெயிறு அணிந்தார் அருள் இருந்த பரிசு என்பார் கண்டருளும்படி களறிற்றறிவார்க்கு மொழிந்தருளி புண்டரீக புனல் சொழியல் புனிதர் கழல் வணங்கிப் போய் அண்டர்பிரான் திரு காணப்பேர் அணைவார் ஆரூரர் தொண்டர் அடி தொழலும் எனும் சொல்பதிகத் தொடை புனைவார். யாம் இருப்பது காணப்பேர் என்று இறைவன் அருளுகின்றார். காணப்பேர் என்பது காளையார் கோயில் என்ற திருத்தலத்தை குறிக்கும். ஆகாயத்தின் கங்கை என்கின்ற பெரிய ஆறு உலவுவதற்கு இடமாகிய பெருமுடியினை உடைய பெருமான் இவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கனவிலே திருக்கோலம் காட்டி யாம் இருப்பது காணப்பேர் என்ற காளையார் கோயில் என்றும் திருவாய் மலர்ந்தருள ஞானத்தின் பேர் ஆட்சியினை உடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதிசயித்து துயில் விழித்து உணர்ந்து இறைவரது திருவருள் என்பால் இருந்த தன்மைதான் என்னே என்று உருகுகின்றார். தாம் கண்ட அந்த தன்மையினை இறைவன் அருளிச் செய்த தன்மையினையும் களறிற்றறிவார் நாயனாராகிய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு சொல்லி அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பின் தாமரைகளை உடைய நீர்த்தடங்களை கொண்ட திருச்சொழியல் பெருமான் திருமேனிநாத சுவாமியிடம் வணங்கி விடைபெற்று கொண்டு இறைவரது திரு காணப்பேர் எனும் பதியினை நோக்கி புறப்பட்டு அங்கே திருப்பதிக்கு அருகே சென்று சேருகின்றார். தொண்டரடி தொழலும் என்று தொடங்குகின்ற திருப்பதிக தமிழ் மாலையினை சாத்துகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். காளையாராகிய இறைவரை கண்டு தொழப்பெறுவது என்றோ என்று பாடிக்கொண்டே காணப்பேர் என்கின்ற காளையார் கோயிலினை நெருங்குகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.